வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லும் ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய கம்பெனியில் ரவி என்ற இளைஞன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி, நேர்மையானவன், தன் வேலையை எப்போதும் நேரத்திற்கு சரியாக முடிப்பவன். ஆனா அதே ஆபீஸ்ல சுரேஷ் என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். மற்றவர்களின் பெயரை கெடுக்கணும், பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஒரு நாள் சுரேஷ் பாஸ் கிட்ட போய், சார், ரவி வேலை சரியாக செய்ய மாட்டான், டெட்லைன்ஸ் மிஸ் பண்ணுவான்னு பொய்யா சொல்ல ஆரம்பிச்சான். பாஸ் கொஞ்சம் டவுட்டா இருந்தார். ரவி மீது நம்பிக்கை இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சார். இந்த விஷயம் ரவிக்கு தெரிஞ்சதும் அவன் கோவப்படல. சண்டை போட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணணும்னு யோசிச்சான். அடுத்த சில நாட்கள் ரவி இன்னும் கேர்ஃபுல்லா தனது வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ப்ரூஃப், ரிப்போர்ட், மெயில் கன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் முக்கியமான மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல சுரேஷ் மீண்டும், சார், ரவி வேலை சரியா செய்யலன்னு சொல்ல முயற்சி பண்ணினான். அந்த நேரம் ரவி அமைதியாக எழுந்து, சார், நான் செய்த எல்லா வேலைக்கும் டீட்டெயில்ஸ் ரெடியா இருக்கு, நீங்கள் செக் பண்ணலாம்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னான். அவன் எல்லா ரிப்போர்ட்ஸையும், மெயில்ஸையும், ப்ரூஃப்ஸையும் காட்டினான். பாஸ் எல்லாத்தையும் கவனமாக பார்த்தார். சில நிமிடங்களில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. ரவி எந்த தவறும் செய்யவில்லை. அனைத்து வேலைகளையும் பெர்ஃபெக்ட்டா செய்திருந்தான். சுரேஷ் சொன்னது முழுக்க முழுக்க பொய் என்று பாஸ் புரிந்து கொண்டார். சுரேஷ் வெட்கப்பட்டு தலை குனிந்தான். பாஸ் ரவியை பார்த்து, குட் ஒர்க் ரவி, கீப் இட் அப்னு பாராட்டினார். அப்போ ரவி சிரிச்சு, சார், சில நேரம் முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும், பொய்ய சண்டையால் அல்ல, உண்மையால் தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னான். கதையின் நெறி: பிரச்சனை வந்தாலே கோவப்படாமல் அதை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணினா வெற்றி நிச்சயம் நம்மதுதான்.